சப்டைட்டில்ஸ் கேட்டிருந்தீங்க. ஸோ நான் ஆட் பண்ணியிருக்கேன். பழைய வீடியோஸ்க்கு ஒன்றா இப்போ தான் நான் ஆட் பண்ணிகிட்ருக்கேன், பாருங்கள். ஸோ இன்றைக்கி ரெண்டட் காண்டோ அப்பார்ட்மெண்ட் எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போங்க. அதுக்கு முன்னாடி அப்ராக்சிமேட்டாக ரெண்ட் எவ்வளோ வரும் அப்படின்னு பார்ப்போம். ஸோ இந்த ஏரியாவில் எஸ்பெஷலி டொரண்டோ டவுன் டவுன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 1 BHK அப்படின்னு போனாலே $1900 ஆகிடுதுங்க. ஸோ கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான். நான் இப்போ காட்ட போகிற அப்பார்ட்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா 250 ஸ்கொயர் ஃபீட் கிட்ட தான் இருக்கும். ஆனால் அதுக்கு நாங்கள் பே பண்ணது $1700ங்க. சில நேரத்தில் இதில் யூட்டிலிட்டிஸும் சேர்த்துருப்பாங்க, சில நேரத்தில் நம்ம யூட்டிலிட்டிஸ்க்கு எக்ஸ்ட்ரா கொடுக்கணும். ஸோ நான் என்ன உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவேன்னா, நீங்கள் லொக்கேஷன் சூஸ் பண்ணுறது உங்களுடைய ஒர்க் பிளேஸ்க்கு பக்கத்துலேயே பாருங்கள். வாக்கபிளில் இருந்தால் ரொம்பவே நல்லது. ஏன்னா உங்களுக்கு இந்த ரெண்ட் இல்லாதபடிக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு மினிமம் $150 மந்த்லி பாஸ் ஆகுது. ஸோ 1700 ப்ளஸ் $150 இஸ் 1850 ப்ளஸ் ஆகிடுதுங்களா. ஸோ நீங்கள் அந்த ஏரியாவில் எடுத்திங்கன்னா, க்ளோசர் டு யுவர் ஒர்க் பிளேஸ் எடுத்திங்கன்னா 1900 1 BHK நீங்கள் கொடுத்தாலும் உங்களுக்கு நிறைய டைம் சேவ் ஆகுங்க. ஸோ லொக்கேஷனை வைஸாக சூஸ் பண்ணுங்கள். சரி வாங்குங்க, அப்பார்ட்மெண்ட் போய் பார்க்கலாமா? காண்டோ இப்போ உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இதுதான். ஸோ என்டர் ஆனதுமே இங்கே ஒரு க்ளாசட் கொடுத்துருக்காங்க. நம்மளுடைய கோட், ஸ்லிப்பர்ஸ் இதெல்லாம் வைக்கிறதுக்கு ஒரு பெரிய க்ளாசட். நெக்ஸ்ட்டு உள்ள நுழையும் போது ஒரு ரெஸ்ட் ரூம். இது ஒரு ஷவர் ரூம். நம்ம திங்ஸ் வச்சுக்கிறதுக்கு இங்கே ஒரு ஸ்டோரேஜ், கீழேயும் ஒரு ஸ்டோரேஜ் கொடுக்குறாங்க. அடுத்து உள்ளே நுழையும் போது இது காண்டோன்றதுனால உங்களுக்கு உள்ளேயே வாஷர் ட்ரையர் இருக்கும். குழந்தைங்க இருக்கிறதுனால இது ரொம்பவே ஈஸிங்க. இல்லைன்னா காயின் லாண்ட்ரி போயிட்டு வெயிட் பண்ணி போட்டுட்டு வருது ரொம்ப சிரமம். நம்மளுக்கு எப்பயுமே எந்த வீடு போனாலுமே நம்மளுக்கு ஸ்டவ்வு, வாஷர் ட்ரையர் காண்டோ கேஸில் ஃப்ரிட்ஜு இதெல்லாமே இருக்கும். ஸோ நல்ல பெரிய ஃப்ரிட்ஜ் தாங்க, எல்லா வீட்லேயுமே இருக்கும் 90%. பார்த்திங்கன்னா இது ஸ்டுடியோ அப்பார்ட்மெண்ட். ஸோ உள்ளே நுழைஞ்சனுமே உங்களுக்கு கிச்சன், இது வந்து மைக்ரோவேவ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து எலக்ட்ரிக் ஸ்டவ் ஆன் ஆஃப். இதனுடைய எக்ஸாஸ்ட் வந்து இங்கே இருக்குதுங்க. இந்த வெண்ட் ஆன் பண்ணிங்கன்னா எக்ஸாஸ்ட் ஃபேன். ஸோ எல்லா ஸ்டவ்வோடையும் நம்மளுக்கு ஒரு ஓவன் இருக்கும் பேக்கிங்க்கு. இந்த காண்டோவில் எங்களுக்கு டிஷ் வாஷரும் கொடுத்துருந்தாங்க. இது நிறைய தண்ணி செலவாகும், அதனால் யோசிச்சு தான் யூஸ் பண்ணணும். ப்ளஸ் நம்மளுக்கு ஸ்டோரேஜ்க்கு நிறைய கபோர்ட்ஸ். இதுதாங்க ஹால் ஸ்பேஸ். இது ஸ்டுடியோன்றதுனால கிச்சன், ஹால் எல்லாமே ஒரே ஸ்பேஸில் தான் இருக்கும். ஸோ இதுதான் ஹால். இது ஒரு சின்ன பால்கனி. சம்மரில் நல்லா திறந்து வச்சுக்கலாம். அடுத்து இது இங்கே இருக்க ஃபர்னஸ் ஹீட்டருக்கு. ஸோ
இது நம்ம க்ளீன் பண்ணுறதுக்காக ஓப்பனிங் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க, ஃபில்டர்லாம் அப்பப்போ மாற்றணுன்றதுனால. இங்கே நம்ம ஹீட்டு கூல் செட் பண்ணிக்கிறது. அடுத்து ஒரு சின்ன பெட்ரூம். இது பெட்ரூமோட க்ளாசட். ஸோ இங்கே தான் எங்களுக்கு வைஃபை செட் பண்ணுறதுக்கும் உள்ளேயே கேபிள்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ தட் நீங்கள் வெளியே வச்சு இந்த மாடமெல்லாம் வெளியே வைக்கணுன்ற அவசியம் இல்லை. இது எல்லாமே இன்பில்ட்டாக இருக்குது. குழந்தைங்க எதையுமே டச் பண்ண முடியாத அளவுக்கு. இங்க அபார்ட்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு ஐடியா கிடைச்சதுங்களா? நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பாய் சொல்லிரு பாப்பு. பார்த்து சொல்லிருங்க. ஃப்ளைங் கிஸ் கொடுத்துருங்க. அங்க பார்த்து கொடுத்துருங்க. குட் கேர்ள்.